பிரதமர் மோடியை வீழ்த்த பிரியங்கா காந்தியை களமிறக்க வேண்டும். சிவசேனா கருத்து. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஆளும் பாஜக அரசை மத்தியிலிருந்து அப்புறப்படுத்த எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள். வழக்கம் போல இந்த முறையும் என்டிஏ கூட்டணியுடன் களமிறங்க பாஜக தயாராகி வருகிறது. இதற்கிடையில் பிரதமர் மோடி கடந்த 2 முறையும் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இதன் மூலம் பாஜகவின் கோட்டையாகவே வாரணாசி தொகுதி கணிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வரும் மக்களவைத் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து வாரணாசி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களின் ஒருவரான பிரியங்கா காந்தி போட்டியிட்டால் பிரதமர் மோடியை வீழ்த்த முடியும் என உத்தவ் தாக்கரே ஆதரவு சிவசேனா கட்சியின் எம்பி பிரியங்கா சதுர்வேதி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கூட்டணிதான் ஒவ்வொரு தொகுதிக்கும் யார் பொருத்தமானவர் என்பது பற்றி விவாதிக்கும். நாட்டில் தற்போது நிலவும் சூழல் குறித்து பொதுமக்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள். வரும் 2024 மக்களவைத் தேர்தலில் இந்திய கூட்டணியில் இருந்து அடுத்த பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதால் செங்கோட்டையில் பிரதமர் மோடி ஆற்றிய கடைசி உரை சுதந்திர தினத்துடன் முடிந்தது. மத்தியில் இருக்கும் பாஜக ஆட்சியில் பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகளின் துயரங்கள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் என குற்றங்கள் அதிகரித்துவிட்டன. பொதுமக்கள் இதை தேர்தலின் போது பாஜகவிடம் கேள்விகள் கேட்பார்கள். வாரணாசி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களின் ஒருவரான பிரியங்கா காந்தி போட்டியிட்டால் பிரதமர் மோடியை வீழ்த்த முடியும் என கருதுகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார்.